உங்களால ஒரு ஆளை இஸ்லாமாக்கி கொண்டு வர முடியுதா? லட்சோவ லட்சம் மக்களை இஸ்லாமாக்கினார்களே அன்று, எப்படி ஒரு ஆளாகத்தானே. இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கீங்களே, நீங்க எத்தனை பேர்த்து இஸ்லாமாக்கிட்டீங்க? அது சுன்னத்தே ரசூல் அல்லவா? சோறு திங்கிறதுல, தாடி வைக்கிறதுல, வேட்டி கட்டுறதுல, 4 பொண்டாட்டி கட்டுறதுல, சூப்பி திங்கிறதுல மாத்திரம் சுன்னத்தே ரசூல் பாருங்க. ஏன் ஒரு ஆளை கொண்டாங்கத்தா, போங்கத்தா, 2-3 பேர்த்த எடுத்து சொல்லுங்க, கம்பல் பண்ணாதீங்க. முடியுமா? ஏதோ ஒரு 5% இருப்பீங்க. ஏன் முடியாது உங்களால? உங்களுக்கு என்ன வசதி இல்ல? அன்று இருந்த அசகாபிகளுக்கு என்ன வசதி இருந்துருச்சு? எந்த வசதி இருந்துச்சு அன்னைக்கு இருந்த அசகாபிகளுக்கு? காட்டரபிகளாக இருந்தவர்கள் தானே, விளைச்சலற்ற பூமியில் வாழ்ந்தவர்கள் தானே. இன்னைக்கு தானடா பெட்ரோல் வந்துச்சு, அன்னைக்கு அவனுக்கே சோத்துக்கு வழி இல்லாம இருந்தானடா. அந்த அனாதைகளும் ஏழைகளும் உருவாக்கப்பட்டு பவுண்டேஷன் ஸ்டோன் போடப்பட்டு தாண்டா இந்த பில்லர் இன்னைக்கு இவ்வளவு பெரிய 108 கோடி வந்துச்சு. Why can't you also be? உங்களால ஏன் முடியல? முடியும். நீ அறியாம இழிவென்று அறிய மனமில்லாமல் இருக்கிறாய், அது இழிவு தம்பி. அவர்களுக்கு இன்னைக்கு நமக்காது, உங்களுக்காவது நாங்க நம்மள எவ்வளவு பேர் இருக்கோம். உங்க ஒரு ஆளை தொட்டா இந்த ஊர் கலெக்டர் இருந்து டிஹெச் வரைக்கும் கழுத்து எடுத்து போடுவேன் நான், தீன்ல நியாயமான விஷயத்துல. அதுக்காக நீங்க அக்கிரமம் பண்ணி சட்டப்படி அவன் நடவடிக்கை எடுத்து அது வேற. இருந்தாலும் மார்க்க சகோதரங்கிறதுக்காக நம்ம அண்டர் கிரவுண்ட்ல ஹெல்ப் பண்ணத்தான் செய்வோம். தவறு செய்வது ஹியூமன் ரைட்னு அட போட, பெரிய பெரிய மனுஷெல்லாம் தப்பு பண்ணும்போது சின்ன பையன் காலு பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவான் இல்லையா? விட்டு கொடுத்துருவோமா? ஏன்னா நீ எங்க மார்க்க சகோதரன், அது வேற. நம்ம பந்தபாசங்கிறது வேற, மார்க்கங்கிறது வேற தானே. இன்னைக்கு உனக்கு என்ன குறைச்சலா இருக்கு, அன்னைக்கு என்ன நிறைஞ்சிருந்துச்சு அவங்களால செய்ய, அன்னைக்கு இருந்தவங்க தான் செய்யணுமா? ஏன் நீங்க செய்யக்கூடாதா? மார்க்கத்தை பறக்காமல் இருக்கின்றீர்களே, அது தவறு சகோதரர்களே. மார்க்கத்தை எடுத்து வையுங்கள். அதுக்கு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. நீ ஏன் தெரியாம இருந்துட்டு ஒரு சுயநலம் தானத்தா படுத்துங்கிறீங்க. ஏத்தா உங்களுக்கே நியாயமா இருக்கா? கல்வ தொட்டு சொல்லுங்க. இத்தனை ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு ஒரு ஆளுக்கு வகி இறங்கி, அது ஒரு 11 வயசு சித்தப்பா மகனுக்கு எடுத்து சொல்லப்பட்டு, மனைவி முதல்ல இஸ்லாத்தை தழுவி, நண்பர்களை தழுவி, 10-15 பேரோட ஊரை விட்டு ஓடி, அடிதிண்டு உததிண்டு ஊரு விட்டு ஊரு வந்து, அங்க ஒரு பேர்ட்ட ஆதரவு பெற்று, அப்போ இந்த பையனை துரத்திட்டு போய் அடிச்சு, இவ்வளவு ஈடுகள் கொடுத்தும் இந்த மார்க்கத்தை நமக்காக பாதுகாத்து வைத்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு நீங்கள் செலுத்துகின்ற நன்றி காணிக்கைகள் என்ன? 2 ரக்காத் தொழுது துவா செய்யணும், அது வேணா போய் செஞ்சு போட்டு போயிருவீங்க. பட் அவங்க செஞ்ச அளவுக்கு பண்ண முடியலனாலும் ஒரு அளவுக்காவது செய்ய நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணணும். பிளீஸ், சும்மா நம்ம எரும மாடு மாதிரியே இருந்துட்டு போயிடாதீங்க. வெறி கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் வெற்றி வேந்தராவீர்கள் நிச்சயம். நான் பாரு எப்படியாவது மாசத்துக்கு 5 பேர் 10 பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். சான்ஸ் கிடைச்சா ஊரே பண்ணிடுறேன். பாரு, அந்த நாட்டுக்குள்ள வராத இந்த நாட்டுக்குள்ள வராதுன்னு என்னை கண்ட உடனே தடை போடுறான். நான் அப்ப விடுவேன், நான் ஜோகூர்ல போய் உட்காந்து பேசுவேன். இவன் நினைச்சுக்கிட்டா சிங்கப்பூருக்குள்ள வந்து தான் பேசக்கூடாது. ஜோகூர்ல பேசினா, இஃப் மவுண்டன் நெவர் கோஸ் டு மொஹமெட், மொஹமெட் வில் கோ டு மவுண்டன். If mountain goes to Muhammad, it is a miracle. If Muhammad goes to mountain, it won't be a miracle. But the purpose is solved. அட பழனி பாபா தானே சிங்கப்பூர்ல பேசக்கூடாது. சிங்கப்பூர் மக்கள் பழனி பாபா பேச கேட்கலாம்ல? பைத்தியக்காரன், அவனுக்கு புரியல. அவன் பெரிய தடை போட்டாம நட்டு. இப்ப நேரம் போப்பாரு 5ஆம் தேதி ஜோகூர்ல கூட்டம் போட்டு, ஜோகூர் எப்படின்னா பாலக்கரையும் திருச்சி மாதிரி இருந்தா சைக்கிள் எடுத்தே வந்துருக்கேன் அம்மடி சின்ன போயில. இப்ப என்ன பண்ண போற? அட முகமது மலைக்கு போனேன்னா மலை முகமட்ட போன என்ன நத்திங். என்னமா பூனை கண்ணை மூடிக்கிட்டாமா உலகமே இருண்டு போகும். நீ இடிச்சுவாப்பல சும்மா கடந்த சங்க ஊதி கட்டான். நான் விட போறது இல்ல. நீ பாரு, 88% ஆகிற வரைக்கும் நான் வெறியோட தான் இருப்பேன். எவ வரானா வல்லியா போ. சரி, அந்த இந்த பேச்சை முடிச்சிருங்க, இதை கேட்டுருங்க. அப்பப்பா என்னென்ன ஏளனங்கள், ஏச்சு பேச்சுக்கள், ஏறிய தடங்கள், கூறிய வாட்கள். முதல்ல நீ நபி என்று சொன்னவுடன் ஒரு விருந்து வைத்து, போலி அந்த குறைசி மக்களை கூட்டி வா, என்னை நபியாக அல்லாஹ் நியமித்திருக்கிறான், என்னை ரசூலாக நியமித்திருக்கிறான். நாட் மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ் அப்போஸ்டல் ஆஃப் அல்லாஹ். மெசஞ்சர்னா இந்த போஸ்ட்மேன். தந்தி வருது உங்க அம்மா மௌத்தா போச்சுன்னு போஸ்ட்மேன் அழுதுகிட்டா வருவான். இந்த உங்க அம்மா மௌத்தா போச்சம்மான்னு தூக்கி போட்டு போயிருவான். ஆனா ரசூல் அப்படி இல்ல. அந்த உணர்வு. சோ மெசஞ்சர் இஸ் டிஃபரண்ட். யூ ஷுட் நாட் செல் தூதுவர். வாட் தூது? நோ, அப்போஸ்டல் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ்வின் பிரதிநிதித்துவம், நபித்துவம் பெற்றவர். நாட் a messenger of Allah. இறை தூதர். வாட் தூதர்? மெசேஜ். மெசஞ்சர். மெசஞ்சர். நோ, he is not a messenger.
இஸ் an apostle of Allah. அந்த மாதிரி வார்த்தையில தப்பு பண்றீங்க. தூதுவரே அப்ப அந்த போஸ்ட்மேன் தந்தி கொண்டு வர அழுதுட்டாயா வருமா? இருந்து நடத்தி காட்டி நடைமுறைப்படுத்தி அதிலே நடைமுறையிலே ஒடுக்கங்களை எடுத்து காட்டி குற்றங்களே கூட இருந்தவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் துரோகிகளோடும் எதிரிகளோடும் போராடி அவர்களை மன்னித்து மனம் திருந்த வைத்து சிறப்படைய வைத்து விட்டு சிறந்தாழ்ந்து இறந்து போனவர் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். Whole mission 1,25,000 prophets failed. 1,24,000 நபிமார்கள் அந்த மார்க்கத்தை மரணத்தை பரப்ப முடியாமல் கடைசியா அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு கரம் யாருடையது? பெருமானாருடையது. அல்லாஹ் நான் முனாஃபிக் அல்ல, சொல்லொன்று செயலொன்று கொள்பவன் அல்ல. நான் சொல்லி அதை செய்வேன், செய்ததைத்தான் சொல்வேன்.